எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் வந்து எவ்ரி பில் இன்வாய்ஸ். அது இன்வாய்ஸ் வந்து நீங்கள் ஃபோன்லேயே வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ சேல்ஸ் பண்ணுறீங்க, அதோட இன்வாய்ஸ் காப்பி வந்து உங்கள் ஃபோன்லேயே இது பண்ணி அதை சேவ் பண்ணி பென்ட்ரைவ் மூலமாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆப் என்னென்னா பிரிண்ட் ஷேர்னு ஒரு ஆப்பு. அது மூலமாக வந்து டைரெக்டாக வைஃபை பிரிண்டர் இருந்ததுன்னா இங்கேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆப்பு. இதை விட நிறைய ஆப் இருக்குது, ஆனால் அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரீ ஆப்பே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். இதை லோட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களோட பிஸ்னஸோட நேம் கேட்குது. உங்களோட கம்பெனியோட பேர் கொடுத்துருங்க. நான் இதில் வந்து சென்னை ஸ்டார் ஒன்று கொடுக்குறேன். ஃபோன் நம்பர், என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் 9176719244. அட்ரஸ் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சென்னைன்னு கொடுக்குறேன். மெயில் ஐடி சும்மா நான் 123@gmail.com கொடுக்குறேன். மோர் ஃபீல்டு வேணுன்னா நீங்கள் மோர் ஃபீல்டு உங்கள் வெப்சைட்டு உங்கள் பிஸ்னஸ் நேம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து சிக்னேச்சர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சிக்னேச்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே போனீங்கன்னா ஆட் லோகோ, உங்கள் கம்பெனியோட லோகோ. கேலரியில் போய்ட்டு ஏதாவது ஒரு லோகோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா இந்த படத்தை ஆட் பண்ணுறேன். ஓகே, லோகோ ஆட் பண்ணிட்டேன். இது பேமெண்ட் வந்து என்னவாக இருக்கணும்? பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பேடிஎம் என்ன இருக்குது? பேடிஎம் இருக்கட்டும். பேக் வரேன். பேடிஎம் இருந்தால் பேடிஎம் ஆட் பண்ணுங்கள். கரன்சி எந்த நாட்டு கரன்சி? இந்தியன் கரன்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது சிக்னல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரன்சி ஃபார்மேட் எப்படி இருக்கணும் செக் பண்ணுறேன். எவ்வளோ அதிகமாக நீங்கள் நிறையா சேல்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய அமௌண்ட் அதிகமாக போட்டுக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட பில் டீட்டெயில் வந்துருச்சு. இதில் பில்ஸு எத்தனை பில்ஸு போட்டிருக்கீங்க, எஸ்டிமேட் ஐட்டம் எல்லா டீட்டெயில் இருக்கும். செட்டிங்ஸு, ஸ்டாக்டு, நீங்கள் என்ன ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அது இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நியூ பில் போடுறேன் நான் ஒன்று. நியூ பில் ஆட் ஐட்டம் ஐட்டம் நேம் போடுங்க. நான் சும்மா ஃபைல் போடுறேன். ப்ரைஸ் 100 rupees. பார்கோட் இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணி பார்கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேட்டகரி என்னென்னு கேட்டகரி எதுன்னு போடணுன்னா போடுங்க. ஸ்டாக் அவைலபிள், ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 10 ஸ்டாக் இப்போ என்னென்ன. அப்ளை டேக்ஸு வேட் கொடுக்குறேன். 14% வேட்டு. டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா ஏதாவது நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சேவ் பண்ணுங்கள். ஆட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் போங்க. நான் கிளிக் பண்ண திரும்பியும் ஒழுங்காக ஆட் ஆகலை. 500 rupees யூனிட்டு. ஓகே,
அப்ளை டேக்ஸு. ஓகே, சரி, ஆடட். Total price must be not zero. இது என்னென்ன ஐட்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் ஐட்டம் போங்க. ஸோ வேறு ஏதாவது 10 rupees. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணுறேன். ஏதோ ஒரு ராங் இருக்குன்னு சொல்லுது. ஆட் ஆயிடுச்சு. எஸ், நம்ம அப்போ ஏற்கனவே வச்சுருக்கிறது ஆஃபர் டிஸ்கவுண்ட்டு 144. ஓகேங்களா, எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் நேமு, கஸ்டமர் பேர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணால் நேமு, அவங்க நேமு, ஏதாவது ஃபோன் நம்பர். ஸோ பேக் போங்க. நெக்ஸ்ட் செலக்ட் கஸ்டமர், கஸ்டமர் நேம் செலக்ட் ஆகிடுச்சு. இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. 001. இது ஃபஸ்ட்டு பில்லுனால அப்படி போட்டிருக்கேன். இன்வாய்ஸ் டேட்டு, டுடே டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சு. பிடிஎஃப்லேயே காட்டுது உங்களோடது. இப்போ இது இந்த பில்லை வந்து சேவ் பண்ணால் சேவ் இன்வாய்ஸ், மெசேஜ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் பண்ணுமா, மோர் கொடுங்க. இல்லை சேவ் கொடுங்க. சேவ்
பில்லில் இருக்குது, இங்கே வந்து சேவ் ஆகிடும். எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் சீட். ஓகே, பில்ஸ் எக்ஸல்ஸுன்ட்டு எவ்ரி பில்லில் டீட்டெயில் இருக்குது. ஓப்பன் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து நீங்கள் என்ன அந்த மந்தில் எவ்வளோ பில் அடிச்சிருக்கீங்களோ அதோட டோட்டல் டீட்டெயில் வந்து காட்டுது. எக்ஸல் சீட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பண்ணிக்கோங்க, இன்வாய்ஸ் பில் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில் வந்து இன்னும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி